ஒரு சிறிய கிராமத்தில் மிதுன் என்ற நல்ல சிறுவன் வாழ்ந்தான். அவன் எல்லோரிடமும் அன்பாக பேசுவான். அம்மாவுக்கு வீட்டில் உதவி செய்வான். அப்பாவுடன் வயலுக்கு செல்வான். பள்ளிக்குச் செல்லவும், கதை புத்தகங்கள் படிக்கவும் அவனுக்கு மிகவும் பிடிக்கும். மாலை நேரம் வந்தால் மரத்தடியில் அமர்ந்து கதை புத்தகம் படிப்பான். அப்போது அவன் மனதில் ஒரு ஆசை இருந்தது. ஒரு நாள் நான் ஒரு மாயக்காடைக் காண வேண்டும் என்பதே ஆகும். ஒரு நாள் பள்ளி விடுமுறை. அம்மா, மிதுன், தூரம் போகாதே. அருகிலேயே விளையாடு என்றாள். மிதுன் சிரித்துக்கொண்டு, சரி அம்மா என்றான். அப்போது அவன் நண்பன் மணி வீட்டிற்கு வந்தான். மணி மிகவும் சுறுசுறுப்பானவன். மிதுன், நாம பக்கத்து மலைக்கு போய் பார்ப்போமா என்று கேட்டான். மிதுன் கொஞ்சம் யோசித்தான். ஆனால் அவனுக்குள் இருந்த ஆர்வம் அதிகமானது. சரி, சீக்கிரமா போய் வந்துடலாம் என்றான். இருவரும் சேர்ந்து நடந்தார்கள். வழியில் பச்சை புல், அழகான பூக்கள், இனிய பறவைகளின் சத்தம் இருந்தது. சிறிது நேரத்தில் ஒரு பெரிய காடு வந்தது. மிதுன் ஆச்சரியமாக, மணி, இதுதான் மாயக்காடா என்று கேட்டான். மணி சிரித்தான். தெரியல. ஆனா ரொம்ப அழகா இருக்குயூ. இருவரும் மெதுவாக காடுக்குள் சென்றார்கள். அப்போது ஒரு குரல் கேட்டது. ஹலோ குட்டீஸ். மிதுனும் மணியும் நின்றார்கள். அவர்கள் முன்னால் ஒரு சிறிய அணில் நின்றது. பயப்படாதீர்கள். நான் சித்து என்றது. மிதுன் ஆச்சரியமாக, நீ பேசுறியா என்றான். சித்து சிரித்தது. இது மாயக்காடு. இங்கே எல்லாரும் பேசுவோம் ஹூ. மணி மகிழ்ச்சியாக, வாவ். இது நம்ம கனவு காடு என்றான். சித்து மெதுவாகச் சொன்னது. இந்த காட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது யூ. மிதுன், என்ன என்று கேட்டான். எங்கள் பெரிய மரம் காய்ந்து போய்விட்டது. அந்த மரம் இருந்தால்தான் எங்களுக்கு தண்ணீர், பழம், நிழல் எல்லாம் கிடைக்கும் ஹூ. மிதுன் உடனே, நாங்க உதவி செய்வோம் என்றான். சித்து அவர்களை அந்த மரத்திடம் அழைத்துச் சென்றது. அது மிகவும் பழைய பெரிய மரம். ஆனால் இலைகள் எல்லாம் உதிர்ந்து இருந்தன. சித்து சொன்னது. யாரோ இங்கே குப்பைகளை போட்டதால் நீரோடை அடைஞ்சு போச்சு. அதனால் தண்ணீர் வரவில்லையூ. மிதுன் சுற்றிப் பார்த்தான். பிளாஸ்டிக் பைகள், பாட்டில்கள், காகிதங்கள் எல்லாம் கிடந்தன. அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. மணி, நாம சுத்தம் பண்ணலாம் என்றான். மணி உடனே ஒத்துக்கொண்டான். சித்துவின் அழைப்பில் ஒரு முயல், ஒரு குரங்கு, ஒரு மான் வந்தன. எல்லோரும் சேர்ந்து குப்பைகளை அகற்றினார்கள். சிறிது நேரத்தில் நீரோடை திறந்தது. மெல்ல மெல்ல தண்ணீர் ஓடத் தொடங்கியது. அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. மரத்தின் கிளைகள் அசைந்தன. பச்சை இலைகள் முளைத்தன. சிறிய பூக்கள் மலர்ந்தன. மிதுன் மகிழ்ச்சியில், மணி, பார்த்தியா என்றான். மணி சிரித்தான். நாம உண்மையிலேயே உதவி பண்ணிட்டோம் ஹூ. சித்து மகிழ்ச்சியுடன். நன்றி குழந்தைகளே. நீங்கள் இந்த காட்டை காப்பாற்றிவிட்டீர்கள் என்றது. அப்போது மரத்திலிருந்து ஒரு மென்மையான குரல் கேட்டது. நன்றி மிதுன். நன்றி மணி. மிதுன் சிரித்தான். இது மாயக்காடுதானே. சித்து சொன்னது. இயற்கையை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். மரங்கள் நமக்கு உயிர், காற்று, தண்ணீர் தருகின்றனையோ. சூரியன் மறைய ஆரம்பித்தது. சித்து, இப்போது வீட்டுக்குப் போக வேண்டும் என்றது. மிதுன், நான் மறுபடியும் வரலாமா என்று கேட்டான். சித்து சிரித்தது. நல்ல மனம் கொண்டவர்கள் எப்போதும் வரலாம் ஹூ. வீட்டுக்குத் திரும்பும்போது மிதுன் சொன்னான். மணி, இன்று நான் மறக்க முடியாத நாள் ஹூ. மணி சிரித்தான். ஆமாம், நாம ஹீரோக்கள். வீட்டுக்கு வந்ததும் மிதுன் அம்மாவிடம் எல்லாவற்றையும் சொன்னான். அம்மா சிரித்துக்கொண்டே கேட்டாள். நீங்கள் மரங்களை காப்பாத்தினீர்களா? மிதுன் பெருமையுடன்.
ஆமாம் அம்மா, என்றான். அன்று இரவு மிதுன் கனவில் பச்சை மரங்களும் சிரிக்கும் விலங்குகளும் வந்தன. அவன் மனதில் ஒரு உறுதி பிறந்தது. நான் எப்போதும் இயற்கையை பாதுகாப்பேன்.